சோ எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஆரோக்கியமா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறேன். சரி, இன்னைக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு வந்துட்டு ஐ ஹெல்த், அதாவது கண்களை வந்துட்டு நம்ம எப்படி நல்லபடியா பாதுகாத்துக்கிறது அப்படின்னு. சோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு கொஞ்சமா என்னோட இன்ட்ரடக்ஷன். சோ நான் வந்து பேச்சுலர்ஸ் நியூட்ரிஷன் முடிச்சிருக்கேன். சோ நான் வந்து ஒரு ரிஜிஸ்டர்ட் அண்ட் லைசன்ஸ்ட் நியூட்ரிஷனிஸ்ட், சர்டிபிகேட் இன் காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி அண்ட் இன் ஃபர்டிலிட்டி நியூட்ரிஷன். நான் வந்து ஒரு ரீட்டைல் நியூட்ரிஷனிஸ்டா வந்துட்டு 7 வருஷம் வேலை செஞ்சிருக்கேன். அதே சமயத்துல இப்போ வந்து நான் ஒரு ஃப்ரீலான்ஸ் நியூட்ரிஷனிஸ்டா இருக்கிறேன். அண்ட் ஆல்சோ ஐம் மார்க்கெட் ரிசர்ச்சர் ஃபார் இன்ஃபன்ட் ஃபார்முலா கம்பெனி ஃப்ரம் பெங்களூர். ஓகே, இன்னைக்கு வந்துட்டு எனக்கு ஒரு அற்புதமான தலைப்பு வந்துட்டு கொடுத்திருக்கிறாங்க. அதாவது ஹெல்த்தி ஐஸ். நம்மளுக்கு கண்கள் வந்துட்டு நல்ல பாதுகாப்பா நல்ல ஆரோக்கியமா இருந்தாதான் நம்ம பாக்குற விஷயமும் வந்துட்டு நம்மளுக்கு நல்லதா புரியும். and அதுவும் வந்துட்டு நம்மளுக்கு கிளியரா இருக்கும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சின்ன விஷயம். ஓகே, இங்க எத்தனை பேருக்கு தெரியும் நம்ம எல்லாரும் வந்துட்டு இந்த போன், அதாவது கேட்ஜெட்ஸ், எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் பாக்குறதுனால நம்மளோட கண் இமைகள் சிமிட்டுறோம் இல்லையா, அது வந்து கிட்டத்தட்ட 50% வந்துட்டு குறைஞ்சிருக்குது. எத்தனை பேருக்கு வந்து இது தெரியும்? நினைக்கிறேன் நிறைய பேருக்கு இது தெரியாது. பிகாஸ் நம்ம ஒரு விஷயம், ஒரு வீடியோ பார்த்தா அதுக்குள்ளேயே அப்படியே பூந்துரும். Okay, so your blink rate basically drops by nearly 50% when you're looking at a screen, which can trigger dry eye symptoms. அதனாலதான் நிறைய பேருக்கு வந்துட்டு கண்கள் வந்து ரொம்ப காஞ்சி போகுது. காஞ்சி போறதுனால வந்துட்டு நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, நிறைய கண்கள்ல வந்து நிறைய பிரச்சனைகள் வருது. சரி, அடுத்து பார்த்தோம்னா, சாரி ஒரு நிமிஷம். ஓகே, ஓகே, ஸோ பேசிக் ஐ ஸ்ட்ரக்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ கண்கள்ல வந்துட்டு நிறைய விதமான உறுப்புகள் இதெல்லாம் இருக்குது. ஸோ அது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கொர்னியா இருக்கு, லேன்ஸ் இருக்கு, ரெட்டினா இருக்கு, மெக்யூலான்னு இருக்குது. ஸோ நம்ம அதிகப்படியாக இந்த லைட்ஸ் சொல்றோம்ல, யூவி ரேஸ், அதாவது ப்ளூ லைட்ஸ் வந்துட்டு இந்த போன்ல இருந்து, அப்புறம் நம்மளோட கணினி பெட்டில இருந்து வர்றது எல்லாமே வந்துட்டு நம்ம மெக்யூலால தான் போயிட்டு வந்து அது பாதிப்படையுது. முக்கியமா பாத்தீங்கன்னா அதிகப்படியாக பாதிக்கப்படுறது வந்துட்டு பிள்ளைங்க தாங்க. சோ 1 in 10 children in Malaysia basically suffers in severe vision problem. இது வந்துட்டு லாஸ்ட் இயர் தான் வந்துச்சு, லாஸ்ட் டிசம்பர் 21. அண்ட் அது மட்டும் இல்லாம த growing concern of childhood visions in Malaysia. ஸோ இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா WHO வந்து சொல்லிட்டாங்க. இப்போ வந்துட்டு அதிகப்படியாக வந்து டெக்னாலஜி வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால வந்துட்டு ரொம்ப வந்து பிள்ளைங்க, அதாவது கிட்டத்தட்ட வந்துட்டு பிரைமரி ஸ்கூலுக்கு போறாங்கல்ல, அந்த டைம் வந்துட்டு போறப்பே வந்து நிறைய பேர் வந்துட்டு கண்ணாடி போட்டிருக்கிறாங்க. அதிகப்படியாக வந்து கண்கள் வந்து அவங்களுக்கு பாதிக்கப்படுது அப்படின்னு. அது முக்கியமா வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து, பிள்ளைங்களுக்கு வந்துட்டு இது ஏன் அப்படி நடக்குதுன்னா, பிகாஸ் சின்ன வயசுல இருந்து அவங்க கண்களை வந்துட்டு பெற்றோர்கள் நம்ம வந்து பாதுகாத்துக்கல அப்படின்னு. அதனாலதான். சரி, இப்ப டைப்ஸ் ஆஃப் ஐ ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். இது வந்து பேசிக்லி நிறைய பேருக்கு தெரியும். பட் இருந்தாலும் வந்துட்டு ஒரு 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 நம்மளுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காக இதுல எப்படி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தா இருந்தா அதை எப்படி வந்துட்டு வித்தியாசப்படுத்துறது அப்படின்னு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே, கொஞ்சம் என்னன்னா, கண்கள் வந்துட்டு ரொம்ப சோப்பாயிடும் நம்மளுக்கு. கெத்தரேக்னா வந்து தமிழ்ல சொல்லுவாங்க கண்ணுல பூ விழுந்துருச்சு, வெள்ளையா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. கிளாக்கோமா வந்துட்டு கண்ணுல வந்து பிரஷர் அதிகமாயிடுச்சு. மெக்குலர் டீஜெனரேஷன்ஸ் என்னன்னா நம்ம அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். அப்புறம் ட்ரை ஐஸ், டைபெட்டிக் ரெத்தினோபதி, பிளெஃபரித்திஸ். இதெல்லாம் வந்து ரொம்ப சயின்டிபிக்கா இருக்குதுன்னு யாரோ பயந்துட வேணாம், குழப்படி அடைய வேணாம். ஆனா சில நேரம் வந்து இந்த மாரி விஷயம், இந்த மாரி கண்ணுல பிரச்சனை இருக்குன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், ஓ இந்த வார்த்தையை நான் கேள்விப்பட்டிருக்கேன், இது வந்து கண்கள் சம்பந்தப்பட்டது அப்படின்னு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஒரு புரிதல் இருக்கும். ஓகே, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, ஓகே ஃபர்ஸ்ட் இத பாருங்க. ஏஜ் ரிலேட்டட் மெக்குலர் டீஜெனரேஷன்ஸ், அதாவது இந்த ஏஎம்டி. சில நேரம் சொல்லுவாங்க, எனக்கு ஏன் வந்துட்டு ஒரு உருவம் தெரியுது, அது நடுவில் மட்டும் கருப்பா தெரியுது அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு வந்துட்டு ஏஎம்டி, அதாவது இந்த பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கெத்தரக், நான் சொன்ன மாதிரி இந்த கண்ணுல பூ விழுது எல்லாமே மங்களா தெரியுதுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் வந்து கெத்தரக். அடுத்து பாத்தீங்கன்னா டயபெட்டிக் ரெத்தினோபதி, அதாவது நடுவுல அவங்களுக்கு அப்படியே சோப்பு சோப்பா தெரியும். இது ஏன் அப்படி தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா கண்கள்ல வந்துட்டு, அதாவது இனிப்பு வந்து அதிகமா ஏறிட்டதுனால அந்த கண்ணு நரம்பு எல்லாம் அப்படியே புடைச்சுக்கும் அவங்களுக்கு. சோ அதனால அந்த மாதிரி தெரியும். அடுத்து பாத்தீங்கன்னா கிளவுகோமா, அதாவது கண்கள்ல வந்து பிரஷர் அதிகமாயிட்டதுனால ஒரு குறிப்பிட்ட இதுதான் தெரியும், சைட்ல எல்லாமே வந்து அவங்களுக்கு டார்க்கா தெரிய ஆரம்பிச்சோம். ஓகே, இது வந்து இந்த பேசிக்.
நடக்கிறது. இது ஏன் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து வயதுனால நடக்குது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா கண்ணுக்குள்ள உள்ள பிரஷர், அப்புறம் பாத்தீங்கன்னா நீரிழிவு நோய், அப்புறம் ஐ இன்ஜுரிஸ், கண்கள்ல வந்து ஏதாவது இதுக்கு முன்னாடி அடிபட்டிருந்தாலும் இல்ல தலையில அடிபட்டு கூட உங்க கண்கள் பாதிக்கப்படுறது வந்து ரொம்ப காமன்ங்க. இது வந்து அதிகமா தமிழ் படத்துல நடக்கும். சோ இது வந்துட்டு உண்மையிலேயே எப்படின்னா, இங்கெல்லாம் பின்னாடி அடிபட்டுருச்சுன்னா வந்துட்டு ஆயை வந்து அது ரொம்ப பாதிச்சிரும். அப்புறம் அதிகப்படியாக வந்துட்டு நம்ம சன் எக்ஸ்போஷர், குடும்பத்துல யாருக்காவது இருந்திருந்தா ஸ்மோக்கிங், ஆர் உங்களால வந்துட்டு உங்களோட உடம்புல உள்ள சீனியை வந்து கட்டுப்படுத்த முடியாட்டினா இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ காமனான ட்ரீட்மெண்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் நீங்க பாத்தீங்கன்னா அந்த எமால்சிபிகேஷன், அந்த பீலேருந்து ஸ்டார்ட் பண்ணதுல வி கால் ஃபாக்கோ எமால்சிபிகேஷன். அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, கண்ணுல பூ விழுதுல கெத்தரைட் அது வந்து உரிப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த இன்ஜெக்ஷன் மாதிரி இருக்குதுல்ல, அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கண்ணுல வந்துட்டு அவங்க இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. சோ தட் வந்துட்டு அந்த ஏஎம்டின்னு ஒண்ணு பாத்தீங்க பாத்தீங்களா, அது வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இன்னொன்னு லேசிக், இது ரொம்ப ஃபேமஸ்ங்க. எனக்கு கண்ணாடி போட்டா என் அழகு குறைஞ்சிடுதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஓகே, சோ அந்த கண்ணாடியை வந்து போடாம இருக்கிறதுக்காக இந்த லேசிக் ஐ சர்ஜரி நடக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா YAG லேசர்னு சொல்றாங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா பேசிக்கலி இந்த கிளவுகோமான்னு சொன்னல, சோ அந்த பிரஷரை குறைக்கிறதுக்காக சில ஃப்ளூயிட்ஸை வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு இதை வந்துட்டு செய்வாங்க. சோ இந்த 4 விதமான ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டீங்க. இன்னொரு புதுசா ஒண்ணு வந்திருக்குங்க, அதுக்கு பேர் தான் ஸ்மைல். ஸ்மைல்னா ஸ்மைல் இல்ல, ஸ்மைல் சர்ஜரின்னு சொல்றாங்க கண்ணுக்காக. இது வந்து இப்ப ரொம்ப காமனா இருக்குது. அதாவது இந்த லேசிக் வந்துட்டு உங்க ஃபுல் இது அந்த ரெட்டினா வந்து இது பண்ணுவாங்க. பட் அந்த ஸ்மைல்ஸ் வந்து வெறும் 4 mm தான். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இது ஒண்ணு இதுலயும் வந்துட்டு எவ்வளவு காஸ்ட் தெரியுங்களா? குறைஞ்சபட்சம் ஆக மினிமமே வந்துட்டு 6000. நான் முதல்ல அந்த ஸ்மைல் ட்ரீட்மெண்ட் சொன்ன பாத்தீங்களா, அது கிட்டத்தட்ட 30,000 வரைக்கும் போவோம். சோ இது எல்லாத்தையும் வந்துட்டு ப்ரிவென்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம வந்து இந்த நியூட்ரிலைட் பிசினஸ்ல இருக்கிறோம். சோ நம்மளோட மெயின் ஃபோக்கஸ், அதாவது நம்மளோட குறிக்கோள் என்னன்னா, இது எல்லாத்தையும் வந்து தவிர்க்கிறதுக்கு, சில பேருக்கு உதவி செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம். சோ அடுத்து வந்து நம்ம அதை தான் பார்க்க போறோம். ஓகே, கேட்கலாம் சப்ளிமெண்ட்லாம் ஹெல்ப் பண்ணுங்களாங்க அப்படின்னு. சோ இதுக்கு வந்து ஒரு ஜேர்னல் ப்ரூஃபே இருக்குது. சோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, dietary supplements in retinal diseases such as glaucoma and all this will definitely help. என்ன மாதிரின்னு பாத்தீங்கன்னா, அதாவது omega-3 அதிகமா இருக்கிற மாதிரி, இல்லாட்டி வைட்டமின் பி அதிகமா இருக்கிறோம், ஆன்டி இன்ஃபிளமேட்டரி, இதெல்லாம் வந்து அதிகப்படியாக நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கண்களை வந்து நம்ம நல்லபடியா பாதுகாத்துக்க முடியும். சோ நம்ம நியூட்ரிலைட் எப்படி ஹெல்ப் பண்ண போகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, சோ இது வந்துட்டு மெயின் 3. ஓகே, அதாவது செல்மன் ஒமேகா, டெய்லி அண்ட் ஆல்சோ லுத்தின், இது 3 தாங்க எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஓகே, சோ இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி வந்து அந்த மெக்யூலா. சோ இந்த மெக்யூலா தான் வந்துட்டு நம்ம படிக்கிறதுக்கோ சரி, ஒரு விஷயத்த பாக்குறதுக்கோ சரி, நம்ம காடி ஓட்டும் போது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சோ இதோட கீ காம்போனன்ட் என்ன, நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான், லூத்தின் அண்ட் ஜியாசந்தின்னு சொல்லுவோம், இது 2. சரி, இந்த ஹீரோ எப்படின்னு பார்த்தோம்னா, சில பேர் சொல்லுவாங்க எனக்கு வேணாங்க இந்த சப்ளிமெண்ட், நான் வந்துட்டு எல்லாத்தையும் நார்மல் சாப்பாடுலயே சாப்பிட்டுக்கிறேன்னு. யாருனாலங்க 40 முட்டையை ஒரு நாள் சாப்பிட முடியும்? 40 முட்டை சாப்பிட்டா என்ன திரும்ப அங்க நடக்கும்? 1 மணி நேரம் நம்ம வந்து கழிவறையில உட்காந்துதான் இருக்கணும். ஏன்னா மலச்சிக்கல் பிரச்சனை வந்துடும் 40 முட்டை நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா. 1 கிலோ சோளம் சாப்பிடணும், இது வாய்ப்பு இருக்குதா? 1 கிலோ புரோக்கோலி சாப்பிடணும். பட் இது எல்லாத்தையும் வந்துட்டு நம்மளோட நியூட்ரிலைட் வந்து நல்லபடியா புரிஞ்சுக்கிட்டு தான் நம்மளுக்கு வந்துட்டு அதை சப்ளிமெண்ட்ஸ் முறையில கொடுத்துருக்காங்க. சோ என்னன்னா வந்துட்டு மாடர்ன் சயின்ஸ் பிளஸ் ஹெர்பல் விஸ்டம். என்னைக்குமே வந்துட்டு நம்ம வந்து புதுமையா ஏதாச்சும் செய்யறோம்னா பழமையும் அதுல கலந்தாதான் வந்துட்டு அதோட தன்மை வந்து நம்மளுக்கு இன்னும் அதிகரிக்கும். சோ மாடர்ன் சயின்ஸ்ல வந்து மேரிகோல்ட் ஃபிளவர் அண்ட் பிளாக் கரண்ட், ஹெர்பல் விஸ்டம் அதாவது நம்ம பழைய காலத்து முறையில என்ன பண்ணிருக்காங்க, வூல்ஃப் பெரி அண்ட் கிரிசென்டம், சற்று முன்பு போட்ட வீடியோ மாதிரி தான். இதெல்லாம் கலந்துதான் நம்மளுக்கு நியூட்ரிலைட். ஓகே, அதாவது நம்மளோட லுத்தி. சோ வெரி பேசிக்ங்க, நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், இதோட கான்சென்ட்ரேஷன் வந்து மிக மிக அதிகமா அழுத்தமா இருக்குது. இந்த லூத்தின் ஜியாசந்தின் இருக்குதுல்ல, இந்த வார்த்தையை வந்து இதை வந்து நீங்க என்னைக்குமே ஞாபகம் வச்சுக்கணும். இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல நான் சொன்னல அந்த AMD,
இப்ப யாராவது சொன்னாங்கன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, நான் வந்து சாதாரண இதுல எடுத்துக்க நான் ட்ரீட்மெண்ட் போறாங்க அப்படின்னு நீங்க காட்டுங்க அந்த படத்தை, கண்ணுல வந்து ஊசி போடணும் அப்படின்னு. யாருக்குதான் அது வந்துட்டு கம்ஃபர்டபுளா இருக்கும், அது வந்து பரவாயில்ல அப்படின்னு நினைப்பாங்க அப்படின்னு. சோ ஆனா இதுல வந்துட்டு கண்டிப்பா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல விதமான ஒரு மாற்றம் தெரியும். ஏன்னா நம்ம வந்து ட்ரீட் பண்ணோம், கியூர் பண்ணோம்னு பேசல, ப்ரிவென்ட் அண்ட் ரிடியூஸ் தான் பேசுறோம். ஓகே. அண்ட் அந்த பிளாக் கரண்ட் என்ன பண்ணுனா அது வந்து அந்த ரத்த ஓட்டத்தை வந்து அதிகரிக்கும் நம்ம கண்களுக்குள்ளால. சரியா, நான் சொன்னதை ஞாபகம் வச்சுங்க. லூத்தின் ஜியாசந்தின் என்ன பண்ணோம்னா நல்லபடியா வந்துட்டு உங்களுக்கு அந்த வெளிச்சத்தை வந்து நம்ம அப்சார்ப் பண்றச்சே வந்துட்டு அது அந்த அட்டாக்கை வந்து அது குறைக்கும். அந்த பிளாக் கரண்ட் வந்து என்ன பண்ணுனா நல்ல ரத்த ஓட்டத்தை கொடுக்கும். ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த வூல்ஃப் பெரி கிரிசெந்தமம். ஓகே. சோ இந்த கிரிசெந்தமம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா TCM பிலாசபி, அதாவது ட்ரெடிஷனல் சைனீஸ் ஹெர்ப்ஸ். ஓகே. நீங்க கேட்கலாம் இதுல எங்க லிவர் வந்திருக்குன்னு பாருங்க. TCM பிலாசபி ஆஃப் ரிமூவிங் லிவர் ஃபயர் அண்ட் இம்ப்ரூவிங் விஷன். சில நேரம் வந்து உடம்பு உஷ்ணமா இருக்கும், ஐயோ சரியான சூடா இருக்கும், கண்ணெல்லாம் எரிச்சல் இருக்குன்னு சொல்லுவோம். அதெல்லாம் ஏன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா உங்க லிவர் சம்பந்தப்பட்டதுதான். ஆயுர்வேதிக்லயும் இருக்குதுங்க 3, வாதா பித்தா கப்பான்னு சொல்லுவோம். சோ இதெல்லாம் வந்து பித்தம் பித்தம் தலைக்கு ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்களா, எதுனாலனா ஏன்னா உங்களோட ஈரல் இதுல சம்பந்தப்பட்டிருக்கு, லிவர். சோ இதை ரிமூவ் பண்றதுக்கு தான் கிரிசெந்தமம் வூல்ஃபெரி எடுத்து கொஞ்சம் குளிர்ச்சி அடைஞ்சு உங்களோட லிவர் வந்து நல்லபடியாக வேலை செஞ்சாதான் இந்த கண்களுக்கும் அது வந்துட்டு நல்ல விதமான ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஓகே. சோ இந்த காம்பினேஷன்ஸ் ஆக்சுவலி ஒர்க்ஸ் வெரி பெட்டர், வெரி குட். ஹவ் அவங்களே வந்துட்டு இந்த கிளினிக்கல் ஃபைண்டிங்ஸ் பண்ணிருக்கிறாங்க. சோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 60 to 70 ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கலந்து வந்துட்டு இந்த லூத்தினை கொடுத்திருக்கிறாங்க. 90 நாட்களுக்கு பிறகு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரை ஐஸ், அதாவது இந்த கண்கள் ரொம்ப காஞ்சி போனது, ரொம்ப வந்துட்டு கண்கள் அப்படியே சோறு அடைஞ்சு, இன்னொன்னு வந்துட்டு விசோக்னிஸ் பர்சிஸ்டன்ஸ் நீங்க அங்க பாத்தீங்க அப்புறம் என்னன்னா சில விஷயம் உங்களுக்கு பார்க்கும்போது கிளாரிட்டியா தெரியும். அதாவது இப்ப நம்ம ஒரு கண்ணாடி கடைக்கு போனா சொல்லுவாங்களே A தெரியுதா, B தெரியுதா, C தெரியுதான்னு கேட்பாங்கல்ல. சோ இதெல்லாம் உங்களுக்கு அப்படியே கிளாரிட்டியா தெரியும். சோ இது எல்லாமே வந்து பாருங்க எவ்வளவு அளவுக்கு வந்து அதிகரிச்சிருக்கு பிகாஸ் ஆஃப் அவர் லுத்தின். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ் MPOD. இது வேற ஒண்ணும் இல்லைங்க, இது வந்துட்டு உங்களோட ஆப்டிக்கல் டென்சிட்டின்னு சொல்லுவோம். அதாவது உங்களோட பார்வை அந்த லைட் படும் போது உங்களுக்கு வந்துட்டு அது எவ்வளவு அளவுக்கு உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி பிளாக் பண்ணி உங்களோட டெண்டன்சி, உங்களோட கண் ஆரோக்கியத்தை அதிகரிக்குது அப்படின்னு அதுதான் இது காட்டுது. ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பொட்டானிக்கல் பெவரேஜ் பெரிஸ் வித் லூத்தின். இதுதான் ஒரு சம்மரி மாதிரிங்க. ஓகே. சோ என்ன கலந்துருக்காங்க, நான் சொன்ன மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் வந்து டு ப்ரொடெக்ட் அண்ட் 3 வயசுக்கு மேலே கொடுக்கலாம். உங்க பிள்ளைங்களுக்கு 3 வயசுக்கு மேல நீங்க கொடுக்கறதுக்கு தயங்கவே வேணாம். ஏன்னா நல்ல டேஸ்ட் அண்ட் ஆல்சோ நீங்க அப்படியே எடுத்துக்கலாம். அதோட சேர்த்து நீங்க வந்துட்டு உங்க குழந்தைங்களுக்கு வந்துட்டு அந்த கம்மிஸ் DHA கொடுக்கலாம். ஆனா இந்த DHA இந்த கம்மி கொடுக்கும் போது 4 வயசுக்கு மேல மட்டும் கொடுக்கறதுக்கு பாருங்க, இல்லாட்டி அதுக்கு குறைவா கொடுத்தீங்கன்னா அடைச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா நம்ம இது மட்டும் எடுக்க கூடாது. நான் சொன்ன மாதிரி நம்ம என்னைக்குமே வந்துட்டு கூட சேர்த்து வந்துட்டு சில சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தாதான் அது ஹேண்ட் இன் ஹேண்ட். ஏன்னா ஒரு விஷயம் எடுத்துட்டு இன்னொரு விஷயம் எடுத்தோம்னா சீக்கிரமா வேலை செய்யுமே, சீக்கிரமா அதோட தன்மையை காட்டும் நம்மளுக்கு. ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா செல்மன் ஒமேகா ஆயில். சோ நம்மளோட ஃபிஷ் ஆயில் வந்துட்டு சொல்லவே வேணாங்க, இஸ் த பெஸ்ட் இன் த மார்க்கெட் because of the purity and the freshness. ஓகே. சோ இது வந்து என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம அந்த கிளவுகோமான்னு ஒண்ணு சொன்ன ஞாபகம் இருக்குதுங்களா, அந்த கண்ணு பிரஷர். சோ அதை வந்துட்டு எப்படி வந்து அந்த பிரஷரை குறைச்சி அது உள்ளுக்கு வந்து அந்த ஃப்ளூயிட்டை வந்து கொடுத்து அது வந்துட்டு ரொம்ப வந்துட்டு அதிகப்படியாக எஃபெக்ட் பண்ண வேண்டாம்னு காட்டுறதுக்கு தான் இது. ஓகே. சோ இன்னொன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்மளோட டெய்லி மல்டி வைட்டமின், பிகாஸ் நம்ம தான் இப்போ வந்துட்டு புதுப்பிச்சிருக்காங்கல்ல அந்த ஃபார்முலரை. இதுல வந்து எல்லா B வைட்டமின்ஸும் இருக்குது அண்ட் எஸ்பெஷலி வைட்டமின் A இருக்குது. ஓகே. அண்ட் ஆல்சோ இதுல 3 பிளான்ட் கான்சென்ட்ரேட் போட்டிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா எசரோலா செரி, நம்மளோட கிரேட் சோர்ஸ் ஆஃப் வைட்டமின் C, பர்பிள் கேரட், எல்டர்பெரி அண்ட் ஆல்சோ லூத்தின். இதுலயும் லூத்தின் இருக்குதுங்க. சோ இதுல உள்ள லூத்தின் வந்துட்டு நம்ம அந்த முதல்ல லூத்தின் ஜியாசந்தினோட சேர்த்து எடுக்கும் போது அந்த தன்மையை வந்து இன்னும் அதிகரிக்கும், இன்னும் சீக்கிரமா வந்து அதோட இஃபெக்ட காட்டுங்க. ஓகே. இது மட்டும் போதும் நினைக்கிறீங்களா? இன்னொரு மினரல்ஸும் இருக்குதுங்க, அது பேர் தான் ஜிங்க் அப்படின்னு சொல்லுவோம். ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? கோவிட் டைம் வந்து இந்த ஜிங்க் வைட்டமின் எல்லாம் ரொம்ப பாப்புலர் இருந்துச்சு. டாக்டர்ஸ் கூட ஜிங்க் வந்து எடுங்கன்னு சொன்னாங்க. இந்த ஜிங்க்
கண்ணோட ஆரோக்கியத்துக்கு எவ்வளவு முக்கியம் தெரியுங்களா? பிகாஸ் உங்களோட வைட்டமின் ஏ நீங்க அந்த கேரட்ல இருந்து எடுக்கிறீங்க பாத்தீங்களா, அதை வந்துட்டு உங்க உடம்புல வந்துட்டு நல்லபடியா அப்சர்வ் ஆகி உங்க கண் பார்வைக்கு வந்து நல்லபடியா அது வந்து உதவி பண்றதுக்கு வந்து இந்த ஜிங்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் அது வந்து கன்வெர்ட் பண்ணும். அதாவது அது நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு உங்களோட அந்த வெளிச்சம் வந்து கண்களை போய் பாதிக்காம இருக்கிறதுக்கு இது மிக மிக உதவியா இருக்கும். அண்ட் சாப்பாட்டு முறையில எப்படிதான் ஜீன் கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இதுதாங்க அதோட எக்ஸாம்பிள். நீங்க வந்து மரக்கறி மட்டும் எடுக்கிறவங்களா இருந்தா நீங்க வந்துட்டு அதிகப்படியாக இந்த சிக் பீஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சன்ஃபிளவர் சீட்ஸ், அப்புறம் எல்லாமே வந்துட்டு இந்த மில்லட்ஸ் வகைகள், அதாவது கேழ்வரகு அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அதெல்லாம் வந்து அதிகப்படியா ஜிங்க் இருக்குது. பழம், அப்புறம் ஃபிஷ் இதெல்லாம் வந்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா ஜிங்க் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் உங்களோட கண் பார்வைக்கு. சோ இந்த மாசம் வந்து என்ன மாசம் தெரியுங்களா? இட்ஸ் ஆக்சுவலி அ ஐ மார்ச் இஸ் அ ஒர்க் பிளேஸ் ஐ வெல்னஸ் மந்த். ஓகே, ஒரு சிம்பிளான ஒரு டிப்ஸ். இது ஏன் இப்படி சொல்றாங்கன்னா, வி சே 20-20-20. அதாவது நீங்க வந்து உங்க போன்ல தொலைபேசியில வந்து ஒரு அலாம் மாரி செட் பண்ணிக்கோங்க. உங்களோட வேலை வந்துட்டு ஃபுல்லா வந்துட்டு அதாவது டெக்னாலஜிலேயே இருக்குது அப்படின்னா வந்து எவ்ரி 20 மினிட்ஸ் நீங்க அலாம் செட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம வந்து ஒரு விஷயத்துல பூந்தோம்னா அப்படியே பூந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம், கண்ணு சிம்டமாட்டிக்கணும்னு முதல்ல சொன்னேன்னா இல்லையா? சோ எவ்ரி 20 மினிட்ஸ் செட் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் 20 மினிட்ஸ் உங்க அலாம் அடிக்கும்ல, சோ கொஞ்சம் உங்க ஸ்கிரீன்ல இருந்து ஒரு 20 ஃபீட் வந்து தள்ளி போங்க. தள்ளி போயிட்டு ஏதாவது ஒரு இடத்த முடிஞ்ச அளவுக்கு ஒரு கிரீனான ஒரு சம்திங் கிரீனரியா, ஓகே, அதாவது நம்ம வந்து செடி கொடி கூட உட்காந்து வேலை செய்ய முடியாது, ஒரு சம்திங் ஒரு வால் பேப்பர் சம்திங் தட் கேன் காம் யுவர் மைண்ட், அமைதிப்படுத்துற மாதிரி இருந்துச்சுன்னா அது ஒரு 20 செகண்ட் பாருங்க. சோ அதுதான் 20-20-20. ஸோ எவ்ரி 20 மினிட்ஸ் நீங்க இதுவே மறுபடியும் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களோட மைண்டும் கொஞ்சம் காமா இருக்கும், உங்க கண் பார்வையும் இன்னும் நல்லபடியா மேம்படும். சோ மறந்துடாதீங்க, நியூட்ரிலைட் சப்ளிமெண்ட் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப உதவி பண்ணும். யாராவது கேட்டாங்கன்னா தைரியமா நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க நம்மளோட வந்துட்டு எவ்வளவு அளவுக்கு வந்து அவங்களுக்கு உதவி பண்ணுது அப்படின்னு. ஏன்னா பர்சனல் டெஸ்டிமோனி வந்து எங்க அம்மா 6 மாசம் வந்துட்டு ரூத்தீனை எடுத்துட்டு டயபெட்டிக் ரெட்டினோபதி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து அவங்களுக்கு ரிவர்ஸ் ஆயிடுச்சு. அண்ட் நவ் ஐஸ் இஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். ஓகே, இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி எல்லா டைமண்ட்ஸ்க்கும். அண்ட் என்னை வந்துட்டு இந்த பிசினஸ்ல வந்து இந்த வாய்ப்பு கொடுத்து செய்ய வச்ச என்னோட மென்டோ, என்னோட அப்ளைன் துஷாந்தன் திபாஷினிக்கும் மிக்க மிக்க நன்றி.